வணக்கம் மக்களே. தர்மம் தலை காக்கும். இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அப்படின்னா, தலைக்கு ஹெல்மெட் போட வேண்டியது இல்லையா சார் தர்மம் பண்ணா? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருவர் செய்யற தர்மம், அவர் தலைமுறையையே காப்பாத்தும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஒருத்தருக்கு ஒரு ரூ. 10 பணத்த குடுத்துட்டு, ஊர் பூரா அத சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தர்மம் இல்ல. அது விளம்பரம். பசின்னு வர்றவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பணும். அவர் கூட நாமளும் உட்கார்ந்து சாப்ட்டு, அத படம் பிடிச்சு பத்திரிக்கையில போடக்கூடாது. தர்மம் பண்றவங்களுக்கு கர்மம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை புராணங்களே வலியுறுத்துது. அப்படி ஒரு கதை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். தர்மரை பத்தி நமக்கு தெரியும். அவர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப இரக்கப்படக்கூடியவர். தாராளமா தர்மம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட தர்மருக்கே ஒரு சமயம் ஈகை குணத்தை பற்றி லேசா கர்வம் வந்துருச்சு. கிருஷ்ணர் இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு இத அப்படியே விட்டுறக்கூடாது. அவருக்கு சொல்லி நல்வழிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார் கிருஷ்ணரு. ஒரு நாள் தர்மரை தேடி வந்து, "வாயேன் இப்படி கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்" அப்படின்னு கூப்பிட்டாரு. தர்மரும் உடனே கிளம்பி வந்தாரு. 2 பேருமா சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. கடைசியா அவங்க பாதாள லோகத்துக்கே போயிட்டாங்க. அப்போ அந்த பாதாள லோகத்த மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு வந்தார். மகாபலி தான் தர்மம் பண்றதுலயே ரொம்ப பெரியவரு. அவர்கிட்ட இருந்த விருந்தோம்பல் பண்பை எல்லா உலகமும் பாராட்டுச்சு. அந்த சமயத்துல தர்மரும் கிருஷ்ணரும் அவரோட தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. தர்மர் அப்ப ஒரு வீட்டுக்கு போய், "குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்கம்மா" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வீட்டுக்கார அம்மா உடனே ஒரு தங்க கிண்ணத்துல தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. தர்மர் தண்ணீர வாங்கி குடிச்சுட்டு வெறும் கிண்ணத்த திருப்பி குடுக்குறாரு. அந்த அம்மா அத திரும்ப வாங்க மறுத்துட்டாங்க. "ஐயா, எங்க நாட்டுல ஒரு தடவ கொடுத்தத திரும்பி வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு தடவ உபயோகப்படுத்தினது, அது தங்கமா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவோம்" அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. தர்மருக்கு இது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அந்த நாட்டு மக்களோட செல்வ செழிப்பை அவர் புரிஞ்சுகிட்டார். அதுக்கப்புறம் தர்மரும் கிருஷ்ணரும் புறப்பட்டு நேரடியா மகாபலி மன்னரோட அரண்மனைக்கே போனாங்க. அந்த மகாபலி மன்னர்ட்ட தர்மரை அறிமுகப்படுத்துறாரு கிருஷ்ணர். "இன்னைக்கு தர்மபுத்திரர உங்களோட ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவரு தான தர்மங்கள் செய்றதுல ரொம்ப புகழ் மிக்கவரு. ஒவ்வொரு நாளும் இவரு 500 பேருக்கு அன்னதானம் செய்வாரு" அப்படின்னு சொல்றார். அத கேட்டதும் மகாபலி என்ன பண்ணாரு தெரியுமா? உடனே தன்னோட 2 காதுகளையும் கையால பொத்திக்கிட்டார். "நீங்க சொல்ற அந்த செய்தி என் காதுல விழவே வேண்டாம். என்கிட்ட அத சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர பத்தி நான் கேட்டு ஏன் தெரிஞ்சுக்கணும்? இங்க என்னோட ராஜ்யத்துல நான் தானம் குடுக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன். அத வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. இந்த நிலைமையில யாருமே இங்க இல்ல. ஆனா நீங்களோ தர்மர் தினம் 500 பேருக்கு அன்னதானம் பண்றதா சொல்றீங்க. அப்படின்னா அவரோட ராஜ்யத்துல லட்சக்கணக்கான ஏழைகள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதிலிருந்தே அவரு எப்படி ஆட்சி புரிகிறாருங்கிறது நமக்கு நல்லா விளங்குதே. அப்படிப்பட்ட ஒருத்தர பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்?" இத கேட்டதும் தர்மருக்கு ரொம்ப வெட்கமா போயிடுச்சு. தல குனிஞ்சிட்டார். அவர்கிட்ட இருந்த கர்வமும் கீழ இறங்கி போயிருச்சு. அந்த கதை நமக்கு வழங்குற நீதி, தர்மம் கர்வத்துக்கு இடம் கொடுக்கக் கூடாது அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.